Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ராகி மாவில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவும் ஹெல்த்தியானது. இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரொம்பவும் ஹெல்த்தியானது தான். இது போல் செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்கள்ந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு டேஸ்ட் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இது கரையிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து தான். ஆனால் ஒயிட் சுகர் வேண்டாம், நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி ஆட் பண்ணுறோம். அடுத்ததான இதில் 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்து அதில் 2 ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், அது இருக்கட்டும். அடுத்ததாக இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகி வந்த பிறகு அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வாசம் வர வரைக்கும் நல்லா நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரவை நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா நமக்கு வாசம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். 1/4 கப் ராகி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வறுந்து வாசம் வருது. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை 1/4 கப் நாட்டு சர்க்கரையில் 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட இன்னும் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருப்பேன். சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்டியாக இருக்கும். பட் பெரியவங்க சாப்பிட்றதா கொஞ்சம் நம்ம லிமிட்டாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு அது கூட நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சிரப் ஆட் பண்ண உடனேயே ராகி மாவு நல்லா அந்த தண்ணி இழுத்து திக்காகிடும். நம்ம ராகி மாவு எந்த அளவுக்கு எடுக்கணுமோ அதுக்கு டபுளாக நம்ம தண்ணி எடுக்கணும். இன்றைக்கி நாம் 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும், அந்தளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு ஷேப்க்காக தான் பேக்கிங் ட்ரேயில் ஆட் பண்ணி லெவல் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் பிளேட்டோ பவுல் அதில் நீங்கள் நெய் தடவி அதில் இதில் ஆட் பண்ணி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம முந்திரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நான் முந்திரி கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் அட்ராக்டிவாக இருக்கும். வேண்டாம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷனல் தான். சாப்பிடும்போது நமக்கு முந்திரி வாயில் கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்க்க நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்து சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு. இதில் இருக்க ஸ்வீட்னஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்போல் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் தண்ணியோட மெஷர்மெண்ட்டும் எடுக்கிற ராகி மாவுக்கு டபுள் பங்காக நீங்கள் எடுத்திங்கன்னா ஸ்வீட்டோட டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் நீங்கள் உடனே நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் 2-3 டேஸ் வச்சு சாப்பிடுவீங்கன்னா தண்ணியை ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இதில் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியில் எதையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ் உங்களை ரீச் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி அண்ட் பிளெஸட் நியூ இயர். தேங்க்யூ.